வணக்கம் தமிழர்களே. சமீபத்தில் ஜானகி அம்மா அவங்க மறைந்த செய்தி கேட்டோம். அதை தொடர்ந்து இன்னொரு பழம்பெரும் தமிழ் பாடகி ஒருத்தங்க மறைந்திருக்காங்க. அதுவும் தமிழில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை இவங்களும் பாடியிருக்காங்க. 1938ஆம் ஆண்டு ஆந்திராவில் பிறந்தவங்க தான் ஜமுனா ராணி அவங்க. இவங்க 1952ஆம் ஆண்டு தமிழ் திரைப்படமான கல்யாண திரைப்படம் மூலயமா பாடல்கள் பாட ஆரம்பித்தாங்க. காலை வயசு கட்டான சைஸு, பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன், யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, குங்குமப்பூவே கொஞ்சுமுறாவே, மாமா மாமா சாங், இதே போல் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன், செந்தமிழ் தேன்மொழியா, அத்திக்காய் காய், இப்படி பல பாடல்கள் நாம் தமிழ் ரசிகர்கள் ரசித்த பாடல்களை பாடினது ஜமுனா ராணி அவங்க தான். இவங்க கடைசியாக நாயகன் திரைப்படத்தில் நான் சிரித்தால் தீபாவளி பாடல் தான் இவங்க இறுதியாக பாடின பாடல். இப்படி ரொம்பவும் புகழ் வாய்ந்த ஜமுனா ராணி அவங்க இப்போது மறைந்த செய்தி வெளியே இருக்குது. இவங்க தமிழக அரசால் கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளை தமிழ்நாட்டிலே வாங்கி குவிச்சவங்க. இந்த செய்தி கேட்டு பல ரசிகர்களுமே இப்போது ஜமுனா ராணி அவங்களுக்கு தங்களோட இரங்கல்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. ஜமுனா ராணி அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட அஞ்சலிகளை நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்களுமே இவங்களோட மறைவுக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிடுங்க.